எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, கடவுள் தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார். ஆனா நம்ம வீடு வாங்கும் போது இந்த சாமி அறையை எங்க விக்கிறது, இதுலயும் ஒரு சின்ன குழப்பம். கரெக்ட். டூ இஷ்யூஸ். சாமி ரூம் ஃபேஸ் பண்ற டைரக்ஷன் அண்ட் த லொகேஷன் ஆஃப் த சாமி ரூம். தமிழ் சாமி ரூம் இருக்கும் இடம், சாமி பார்க்கும் திசை. அண்மையில ஒரு குடும்பத்தை இந்த 4 அறை காண்டோமினியம் பார்க்க கூட்டு போயிருந்தேன். அந்த குடும்ப தலைவி மேலோட்டமா பார்த்துட்டு சாமி ரூம் விற்கிற இடம் சரியா இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே யூட்டர்ன் பண்ணிட்டு வெளியே போயிட்டாங்க. நல்ல காண்டோ, நல்ல விலை, நல்ல லொகேஷன், எல்லா கண்டிஷன்ஸும் கரெக்டா அமைஞ்சு சாமி ரூம் மட்டும் அமையலைன்னா நீங்க வீடை வாங்குவீங்களா விட்டுடுவீங்களா? லதா, ஃப்ரீ அட்வைஸ். நமக்காகவே அரசாங்கம் கட்டி கொடுக்குற இந்த பாம் ஷெல்டர், கடவுள்லாம் இதுக்குள்ள ரொம்ப பாதுகாப்பா இருப்பாங்க. இப்போ இளம் தம்பதியினர் இடையே வளர்ந்து வரும் ஒரு ட்ரெண்டு, ஹாலில் இல்லை டைனிங் ரூமில் மினிமலிஸ்ட் ஸ்டைலில் அவங்களுடைய பூஜை அறை அமைக்கிறது. சின்ன அழகான மணியெல்லாம் வச்சு ரொம்ப சிம்பிளாக செஞ்சு வச்சுறாங்க. இதனால் இடத்தையும் அதிகமாக அடைக்கிறதுல அந்த திசையையும் அது கரெக்டாக ஃபிட் பண்ணுது. சில வடநாட்டு இந்தியர்கள் நான் பார்த்துருக்கேன், கிச்சன்லேயே அழகாக ஒரு ஷெல்ஃபை செட்டப் பண்ணி அவங்க பூஜை அறை மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது எதுவுமே சரியா அமையலைன்னா சில திருமணங்கள்ல 10 பொருத்தமும் சரியா அமையாது. இருந்தாலும் பரவாயில்லன்னு நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டே போறது இல்லை. உங்களாலையும் காம்ப்ரமைஸ் பண்ண முடிஞ்சா காம்ப்ரமைஸ் பண்ணுங்க, இல்லைன்னா இருக்கவே இருக்குலதா. ஃப்ரீ அட்வைஸுக்கு ஃபோன் அடிங்க. 30 நாள் 30 தமிழ் ரீல்ஸ், தமிழில் பேசுவோம், தமிழை நேசிப்போம்.